மாப்பிள்ளைன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை நான் சொல்கிறேங்க என்னென்னு. ஸோ வந்து ஆக்சுவலி அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பு. எனக்குமே பிடிக்கல. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை பண்ணது பிடிக்கல. எந்த ஊர்ரா நீ முதல்ல கோயம்புத்தூரா? பட் நீ எந்த ஊரு? நீ ஏன் கோயம்புத்தூர் சொந்தம் கொண்டாடுற? அப்படி வணக்கம்டா மாப்பிள்ளை. சேலத்துல இருந்து நம்ம கோயம்புத்தூர் மாப்பிள்ளைக்கு ஒரு வீடியோங்க. என்னன்னா நம்ம கோயம்புத்தூர் மாப்பிள்ளைங்கிறவங்க ரீசெண்ட் டைம்ல வந்து பயங்கரமா ட்ரெண்டிங் அது இதுன்ட்டுலாம் போயிட்டு இருந்தாப்புல. அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் எல்லாமே நமக்கு கலெக்ஷன்ல இருக்கு. என்ன விஷயம் அவங்கள பத்திலாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அவங்க ஒரு பெரிய ஸ்கேமே வந்து நடத்திட்டு இருக்கான். அது என்ன அப்படிங்கிறத பத்தி எல்லாத்தையுமே வந்து அவன் பண்ண விஷயம் எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோல பார்த்துடலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, நாம வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா வெளியூர் குமார் சொல்லுங்க, யார் இவரு? அதுக்கு வந்து நம்ம டிடிஎஃப் ப்ரோ கூட சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்க வந்து இந்த எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, மக்களை ஏமாத்துறது தப்பு தான், ஆனா எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க இந்த மாதிரிலாம் அதெல்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் தப்பு. இந்த மாதிரி கோயம்புத்தூர்னா வெளியூர்ல இருந்து வந்து இது பண்றீங்கன்னா நம்ம மண்ணை நம்பி வராங்க, நம்ம பொழப்புக்கு வராங்க, பொழைச்சிட்டு போறாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. மாப்பிள்ளைன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை நான் சொல்றேங்க என்னென்னு. ஸோ வந்து ஆக்சுவலி அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பு. எனக்குமே பிடிக்கல. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை பண்ணது பிடிக்கல. ஸோ அதே மாதிரி அவர் பண்ணது எவ்வளோ பெரிய ஒரு தப்போ, அதே மாதிரி மற்றவங்க வந்து அவங்கள ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லி ட்ரோல் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் ட்ரோல் பண்ணுறேங்கிற போது ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எந்த ஊர்ரா நீ முதல்ல கோயம்புத்தூரா? நீ அந்த ஊர் இந்த ஊர், அந்த ஊர்லேருந்து வந்துட்டு இந்த ஊர் பேரை கெடுக்கிற அப்படிங்கிறது, அதாவது பேரை கெடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஓகே. பட் நீ எந்த ஊர்? நீ ஏன் கோயம்புத்தூர் சொந்தம் கொண்டாடுற? அப்படிங்கிறது தப்பு. கரெக்ட் தான். டிடிஎஃப் சொன்னது கரெக்ட் தான், தப்பு கிடையாது. அதையும் வந்து நம்ம கோயம்புத்தூர் மாப்பிள்ளை வந்து டிடிஎஃப் சொன்னதை எடுத்து இவர் போஸ்ட் போட்டிருப்பாரு. டிடிஎஃப் வந்து கோயம்புத்தூர் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளியிலேருந்து வந்து தங்கியிருக்கலாம், எந்த வேணா பொழைச்சிக்கலாம். ஆனால் ஏமாற்றி பொழைக்கக்கூடாது இல்லையா? ஏமாற்றி பொழைக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையுமே வந்து முட்டாளாக்கி பொழைக்கிறாரு இந்த நம்ம கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அப்படிங்கிறவங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ராகுல் டிக்கி அப்படிங்கிறவர் வந்து இறந்துருந்தாங்க. அவர் வீடியோவில் போயிட்டு கீழே கமெண்ட்ல வந்து ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டிருந்தாங்க இல்லைங்களா? ரிப் ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கேவலமான ஒரு இது சொல்லியிருந்தான். என்னன்னா, ஒரு ரீசன் ஒன்று பண்ணுறது அதுக்கு ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டே பண்ணுறது, அந்த விஷயத்த பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு கேவலமான ஒரு ரீசன் சொல்றது. இந்த மாதிரி வந்து நான் அதுக்காக பண்ணல, நான் இதுக்காக பண்ணல அப்படின்னு அதில் வந்து ஒரு இந்த வீடியோஸ், அந்த வீடியோவை தான் நிறைய பேர் அவனுக்கு அனுப்பிட்டு இருந்தாங்களாம். அந்த வீடியோவை அனுப்புனதுக்கு அப்புறம் இதான் ரீசன் சொல்கிறேன். என்னன்னா, அந்த வீடியோ அனுப்பிட்டு இருந்தாங்களாம். அந்த வீடியோ அனுப்பிட்டே இருக்கும் போது ஒரே வீடியோவில் அந்த ஒரு பையன் அனுப்பிச்சு விட்டானாம். அதை அனுப்பிச்சு விட்டவனுக்கு ரிப்ளை வந்து இந்த வீடியோவில் போய் கமெண்டாக போட்டிருக்கானா. அவனுக்கு ரிப்ளை பண்ணும் அப்படின்னா நீ மெசேஜில் பண்ணு, இல்லை அவனுக்கு ரிப்ளை பண்ணா அவன் வீடியோ ஏதோ ஒன்று போட்டிருப்பான், அவன் இன்ஸ்டா ஐடியில் இருக்கும், அவனுக்குள்ள போய் பண்ணணும். அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் எப்படி இந்த ஒரு வீடியோவில் போயிட்டு நீ கமெண்ட் பண்ணுவ? நீ சொல்கிற ரீசன் வந்து உன்னுக்கே வந்து கொஞ்சமாச்சும் இதாக இருக்கா? கிடையாதுல்ல. இதில் வந்து ஒரு ரீசன் சொன்னால் கரெக்டாக ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும், ஏற்றுக்கிற மாதிரி சொல்லணும். ஓகேவா? ஃப்ராட் பண்ணாலும் ஏற்றுக்கிற மாதிரி ஃப்ராட் பண்ணேன். அண்ட் தென் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, இன்னும் நிறைய ஸ்கேம்லாம் பண்ணிட்டு இருக்கான். என்னன்னா, அவங்க இன்ஸ்டா இன்னைக்கு தான் போய் பார்த்தேன், அவங்களோட ப்ரொஃபைலே நான் பார்க்க மாட்டேன், இன்னைக்கு தான் போய் பார்த்ததில் இன்ஸ்டாவில் பார்த்தா வீடியோஸ்லாம் போட்டிருக்கான். அவன் இன்ஸ்டாவில் வீடியோஸ் வந்து இது எடுத்து என்டர்டைன்மெண்ட்காக போடவே கிடையாதுங்க. என்டர்டைன்மெண்ட்காக இன்ஸ்டாவில் வீடியோஸ் போடவே கிடையாது. அவன் எதுக்கு போட்டிருக்கான் அப்படின்னா, எல்லாமே வந்து ஒரு ப்ரொமோஷன் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கான். அந்த வீடியோவில் வந்து அவனை பற்றி ஏதோ ஒரு வீடியோஸ், அவனை பற்றி போய் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை தெரியுமான்னு கேட்கறது, இந்த மாதிரியான ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து போட்டுட்ருக்கான். போட்டுட்டு அந்த ஒரு 15 செகண்ட்ஸ், அரௌண்ட் ஒரு 20-25 செகண்ட்ஸ் இருக்கும், 25-30 செகண்ட்ஸ்க்குள்ள இந்த வீடியோ இருக்குது. அந்த ஸ்டார்டிங்கில் கோயம்புத்தூர் மாப்பிள்ளைனா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் கொடுக்குற மாதிரி, இல்லைனா வந்து ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுக்குற மாதிரி, அந்த ஜாமெட்ரி பாக்ஸ் மேட்ருக்கு வரேன், இந்த மாதிரி வந்து இருக்குது. அண்ட் தென் வந்து அந்த வீடியோக்கு அடுத்து உடனே பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன், ஒரு எம்டி பைக்கு இல்லை ஒரு காரு, நான் வந்து ஒரு கார் கிவ் அவே பண்ண போகிறேன். தண்ணி கேனு போட வந்தவனே. ஹலோ, இந்த லொகேஷன் நேம் கரெக்ட்டா சொன்னீங்கன்னா உங்களுக்கு 500 தரேன். அண்ணனோ ஹிந்தி ஓகே. திஸ் லொகேஷன் நேம் தெரியாது. MT15 5 minute you live it 10,000 when we standing on business I'm a big step so MT15 நான் வந்து gift கொடுக்க கிவ் அவே. இது வந்து ரீசன்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற ஒரு விஷயம். கிவ் அவே பண்ண போறேன், பைக் வந்து கிவ் அவே பண்ண போறேன், நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ணோட நான் என்ன யோசிச்சேன், ஏன்னா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவான் போல அப்படின்னு நினைச்சேன். லிங்க்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ப்ரொஃபைல்ல லிங்க் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதுக்குள்ள போய் தொட்டு போய் உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது அது சப்ஸ்கிரைப் கிடையாது, சப்ஸ்கிரிப்ஷன். அதாவது சப்ஸ்கிரைப்னு சொன்னால் உள்ளே போய் பண்ணுவாங்கல்ல, அதனால சப்ஸ்கிரிப்ஷன் 180 140 எவ்வளவோ சப்ஸ்கிரிப்ஷன். இவருக்கு இருக்க ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.9M நினைக்கிறேன், 1.9M அரௌண்ட் போயிடுச்சு. இந்த மாதிரி போஸ்ட் போட்டுருந்த பார்த்தேன். அவ்வளோ பேருக்கு 140 ரூபீஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா அப்போ எவ்வளோ அமௌண்ட் வந்து எடுக்க முடியும்?
நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளைங்கிறவனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. கொண்டு வாங்க அப்படியே மெதுவாக டிக்கரைஸ் பண்ணி அந்த வாய் வச்சு உறிஞ்சுங்க. இந்த ஆசனத்தின் பெயர் வந்து தன்னூம்பாசனம். அது மட்டும் இல்லாமல் அந்த கிவ் அவே பண்ணுற ஒரு இன்கேஸ் அது உண்மையாக இருந்தால், அது ஸ்கேமுங்கிறதையும் நான் சொல்கிறேன், அது உண்மையாக இருந்தால் அந்த கிவ் அவே பண்ணுற பொருளுமே வந்து ப்ரொமோஷன் தான். எத்தனை ப்ரொமோஷன் வீடியோஸ் அட்டன் பண்ணுறான், எத்தனை இடத்துல கொடுக்குறாங்க, அமௌண்ட் எல்லாம் வருது, இதெல்லாமே வந்து சம்பாதிக்கிற ஒரு விஷயம் தான். அந்த மூலியமாக சம்பாதிச்சிட்டு இருக்கான் நம்ம கோயம்புத்தூர் மக்களை ஏமாற்றி. அதாவது இதில் என்ன ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் அப்படின்னா, என்ன பண்ணணும்னாலும் நம்ம கோயம்புத்தூர் தாங்க, வா நீ ஒன்னதான் அடிக்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. என்ன எதுனா ஒரு ஸ்கேம் பண்ணுமா, என்ன பண்ணாலும் நீ வா ஃபர்ஸ்டாலாம் நீ வா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோயம்புத்தூர் மக்களை தான் போட்டு பொழக்கிறாங்கன்னு. ஏன் தான் பொழக்கிறானுன்னே தெரிய மாட்டேது. ரீசெண்டாக எம்எல்எம் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஈமு கோழி வந்துச்சு, அதுக்கு முன்னாடிக்குள்ள இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்க. எடுத்தாலே வா ஒன்னதான் ஃபர்ஸ்ட் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் தான் ஈஸியாக மாட்ட மாட்டேன். நம்ம இதில் சொல்லுவாங்க, என்னைய மட்டும்தான்டா ஈஸியாக அடிச்சு போறீங்கன்ற மாதிரி. நான் வந்து அவங்க மாட்டமாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூரை போட்டு தான் அடிக்கிறானுங்க. இந்த மாதிரி தான் வந்து இவனும் வந்து வந்திருக்கான். அவன் பேர் வந்து ஒரிஜினல் பேர் வந்து சல்மான் கான். சல்மான் கான் தான் ஒரிஜினல் பேர், கோயம்புத்தூர் கிடையாது, கேரளா. ஆனால் கேட்டு வந்தா நீலகிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ சில ஒரு ஆடியோஸ்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் அப்படி சொல்லிட்டு இருக்கான். நான் கேரளா தானே அவங்க சொந்த ஊர், அது அவன் வாயாலேயே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கான், அதுலேயே வந்து இருக்கு. ഹലോ ഗൈസ്, വെൽക്കം ബാക്ക് ടു മൈ ചാനൽ സൽമാൻ വ്ളോഗ്സ്. ഇന്ന് നമ്മൾ ബെസ്റ്റ് ഇൻ ഗൂഡല്ലൂരിൻ്റെ 3rd എപ്പിസോഡാണ് ചെയ്യാൻ പോകുന്നത്. ബെസ്റ്റ് പ്ലേസസ് ഇൻ ഗൂഡല്ലൂർ. ഇന്ന് നമ്മൾ റാൻഡം പബ്ലിക് പീപ്പിളിനോട് നിങ്ങൾക്ക് ഇഷ്ടം. ஆனால் இருந்தாலும் ஏன் முட்டு கொடுத்துருக்கான்னு தெரியல. ஏன் வந்து ஊர் பேர் சொல்லி இதில் இருக்க போகிறதுல நம்ம டிடிஎஃப் நான் சொன்ன மாதிரி ஏன் கோயம்புத்தூர்னு வந்து இருந்தால் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. மறைக்கிறதுக்கு அவனுக்கே ஏன் ஃபர்ஸ்ட் இது ஓகேவா, நீங்கள் சொல்கிறதுக்காட்டு தான். ஆனால் இப்போ மறைக்கிறதுக்கு அவன் ஏன் மறைக்கிறான் ஓகேவா, எதுக்கு நீ மறைக்கணும்? நீ கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நான் இங்கேருந்து வந்திருக்கேன், இங்கே தான் இருக்கேன் அப்படின்னா அப்போ ஏன் நீ அதை மறைக்கக்கூடாது இல்லையா? பேரை ஏன் மறைக்கிற, ஊரை ஏன் மறைக்கிற, அதை ஏன் மறைக்கிற? மறைச்சிட்டு நீ ஒரு ஃபேக்காக ஒரு இது வச்சுக்கிற, அந்த மாதிரி பண்ணக்கூடாது இல்லையா? என்ன யாரை ஏமாத்துறதுக்கு அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கீங்க? அந்த மாதிரி தானே கேட்க தோணும் இல்லையா? அது மாதிரி தான் இருக்கு. நான் கேட்பனா கேட்க மாட்டேனாங்க அப்படின்னு நம்ம ஒரு டைலாக் தான். இப்படி பொய் சொல்றேன்னு கேட்போமா கேட்க மாட்டோமா வந்துடும். அப்புறம் டக்குன்னு ஸ்லிப் ஆகி வாய்ஸ் டங்கு ஸ்லிப் ஆகி வந்துட போது. அவரு கிடையாது, இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சில விஷயம் எல்லாத்தையுமே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் வந்து இந்த பைக் கிவ் அவே, இந்த கார் கிவ் அவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்து வாங்கிட்டு இருக்கான். அதுக்கு வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி லைவ்ல போட்டிருக்கான். அந்த ஸ்கேம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஸ்கேம் மொத்த ஸ்கேமே இதுதான். கிட்டத்தட்ட அவன் ஒரு லாட்ரி நடத்திட்டு இருக்கான். லாட்ரி அப்படின்னா நீங்கள் ஒரு டிக்கெட் வாங்குவீங்க. லாட்ரினா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லாட்ரினா ஒரு டிக்கெட் வந்து வாங்குவீங்க ஓகேங்களா. ஒரு டிக்கெட்டோ ஒரு 10 டிக்கெட்டோ ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்குவீங்க. அந்த மாதிரி நிறையா பேர் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு சில நம்பர் வரும், அந்த உங்களுக்கு நீங்கள் நம்பர் வாங்கியிருப்பீங்க. அந்த நம்பரை வந்து ஒரு குழுக்கள் முறையில் போட்டு அதில் வந்து ஒரு நம்பரை எடுப்பாங்க. யாருக்கு அந்த நம்பர் வருதோ அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டு. இதான லாட்ரி, இதே தான். இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, கொஞ்சம் வந்து ட்ரெண்டிங்காக ஒரு அது என்ன சொல்கிறது, ஒரு டெக்னிக்கலாக ஒரு ட்ரெண்டிங்கில் நம்ம வேறு மாதிரி பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, நிறையா பேரை வந்து ஃபாலோ பண்ண வைக்கிறான். சப்ஸ்கிரிப்ஷனை வாங்குறான். ஃபாலோ பண்ண மட்டும் கிடையாது, சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறான். சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு அந்த அமௌண்ட் வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிறான். கலெக்ட் பண்ணிட்டு ரேண்டமாக ஒரு ஃபாலோவர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறான். செலக்ட் பண்ணுறதுல என்ன பண்ணுறான்னா, ஸ்வைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு யார்கிட்டயோ போய் ஸ்வைப் பண்ணுறான். ஸ்வைப் பண்ணும்போது அது எல்லாமே ஸ்கிரிப்ட் தான் சொல்கிறேன். அதில் ஸ்வைப் பண்ணும்போது அதில் ஒருத்தர் சூஸ் பண்ணுறான். சூஸ் பண்ணுறவங்களுக்கு இது கிவ் அவே. இது லாட்ரி தானே. இது மாதிரி நடக்கிறது லாட்ரி இதில் தான் நடக்கும். லாட்ரி தான் இது. இதை வந்து நிறைய பேர் பேசலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது இன்ஸ்பயர்ட் ஆஃப் பிரியாணி மேன் அண்ணா. அதாவது அவர் தான் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, ஆனால் யாருமே பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னார். இன்னைக்கு நம்ம பேசிடுவோம். அவர் வந்து சொல்லியிருப்பார், எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் தெரியவா. அவர் அளவு இல்லைனாலும் நம்ம அளவு கொஞ்சமாச்சும் சொல்லிடுவோம் எல்லாத்துக்கிட்டையும். அண்ட் தென் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவன் இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கான். சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி அதுக்கு அமௌண்ட் எல்லாம் கொடுத்து அது எல்லாத்தையுமே மாற்றி போட வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் இது மட்டும் கிடையாது. இந்த கிவ் அவே கொடுக்கும் போது ஒரு கார் வந்து கிவ் அவே பண்ணுறாங்க. காரில் பைக், ஒரு கேடிஎம் பைக் வந்து கிவ் அவே பண்ணுறான். அந்த கேடிஎம் பைக்கில் வந்து 26, 27, 28, 29, 30, 31. ஒருத்தருக்கு வந்து ஒரு குழந்தைய வச்சு சூஸ் பண்ணுறான். அப்போ டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட் டைம் மாதிரி இருக்குது. குழந்தைய வச்சு சூஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் உடனே வந்து அவனுக்கு பைக் போயிடுச்சு போல். அவன் ஒரு போஸ்ட்டு போடுறான். அவன் வந்து லைட்டாக ஈவினிங் டைம் மாதிரி இருக்குது, அதில் தான் போஸ்ட்டு போடுறான். இப்போ அவன் போஸ்ட்டு போட்டதும் இவங்க போஸ்ட்டு போட்டதும் ஒரே நாள்
கோயம்புத்தூர். நம்ம ரொம்ப நாளா எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த பைக் கிவ்அவே இன்னைக்கு நம்ம கொடுக்க போறோம். சோ வின்னர் வந்து மணிகண்டன், அவர் வந்துட்டு இருக்காரு. அவருக்கு தான் இந்த பைக் நம்ம ஃப்ரீயா கொடுக்க போறோம். இதுக்கு அவர் பண்ணது வந்து நம்ம பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாரு. இது ஆல்சோ நம்ம பேஜ்ல பயோல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது மட்டும் தான் பண்ணாரு. அதுலதான் அவருக்கு இந்த டியூப் பைக் கிடைச்சிருக்கு. இந்த கார் தான் நம்ம ஃப்ரீயா கொடுக்க போறோம். இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது கார்ஸ் கல்ச்சர் இந்தியா பேஜ் ஃபாலோ பண்ணுங்க, நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம பயோல பாத்தீங்கன்னா கார் கிவ்அவேன்னு ஒரு சேனல் இருக்கும், அதுல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மட்டும் பண்ணா போதும். நம்ம பயோல பாத்தீங்கன்னா கார் கிவ்அவேன்னு இருக்கும், அதுல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வித்தின் 4 months இந்த ஆடி Q5 கார் வந்து ஃப்ரீயா கிஃப்டா உங்களுக்கு கொடுக்க. ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பைக் வந்துட்டு டெலிவரி கொடுத்துட்றான். ஓகேங்களா, டெலிவரி ஆயிடுச்சு. அந்த பைக்கில் அந்த வாங்கினவங்க பேர் வந்து மணிகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐடி இருக்குது. இதில் வந்து ரெஃபர் நான் பண்ணிட்டேன், நீங்கள் ரெஃபர் பண்ணதுனா பண்ணுங்கள். மணிகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த மணிகண்டன்ற ஐடி உள்ள போய் பார்த்தா அந்த பைக் கொடுத்து அந்த பைக் வாங்கினது ஃபஸ்ட்டு போஸ்ட்டு, அதுக்கு அடுத்து ஒரு 3 போஸ்ட்டு. அதுதான் வந்து அவங்க லைஃப் டைம்லேயே அவங்க இன்ஸ்டா ஐடியிலே போட்டது இது 3-4 போஸ்ட் தான். அதுக்கப்புறம் அவன் வாழவே இல்லை போல, எங்கேயும் போகவே இல்லை போல, இதை மட்டும் தான் போஸ்ட்டாக பண்ணியிருக்கான். ஓகேங்களா, இதுலேயும் வந்து நிறைய ஸ்கேம் நடத்திக்கிட்டு இருக்கான். அவன் கொடுத்தது எதுவுமே உண்மையே கிடையாதுங்க, பொய், கன்ஃபார்ம் போய். அதில் வந்து டெஃபினட்டாக சொல்கிறேன், அது உண்மையே கிடையாது. இவனே ஒரு ஸ்கிரிப்டடாக வச்சு ஒரு ஆள் செலக்ட் பண்ணி அதில் எப்படிங்க ஒரு பையனை வச்சு தானுங்க அதை தொட வச்சான் அப்படின்னா, தொட்டது அந்த ஸ்வைப் பண்ணா இல்லைங்களா, ஸ்க்ரோல் பண்ணது எல்லாமே யாருது அப்படின்னா அவனோட ஃபாலோவர்ஸ்ன்னு நினைப்பீங்களா? இல்லை அதனால கிரியேட் பண்ணவே முடியாதா என்ன நம்மளால்? அது மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய வடக்கன்ஸ் இருக்கானுங்க. ஃபேக் ஃபாலோவர்ஸ்லாம் உடனே இப்படிங்கிறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து எம்ம கணக்கில் ஃபேக் ஃபாலோவர்ஸ் ஏற்றுறது கூட ஆள் இருக்குது. அமௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் ஆள் இருக்குது. ஆனால் இவங்க வந்து ஒரு ரேண்டமாக இவனே ஒரு இதை சூஸ் பண்ணி இவனே ஒரு இதை இது பண்ணி அதை எதை தொட்டாலும் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் ஆள் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வச்சு தான் இவங்க வந்து சூஸ் பண்ணி இவனோட ஆளுங்க எல்லாமே இது பண்ணி ஒரு பெரிய ஒரு ஸ்கேமையை வந்து நடத்திட்டு இருக்காங்க. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணீங்க அப்படின்னா உடனேலாம் உங்களுக்கு வந்து கிடைக்காது. இன்னைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிங்கன்னா உங்களை வந்து சூஸ் பண்ணுறது 4 மாதம் கழிச்சு. அப்போ 4 மாதம் வரைக்கும் எத்தனை பேர் வந்து அந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுட்டு இருப்பாங்க? அப்போ அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க? இப்போ பைக் கிவ்அவேனா கார் கிவ்அவே அடுத்து ஒன்றுக்கா எத்தனை பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க? அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் பார்த்துட்டு இருப்பாங்க? அதில் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறவங்க எத்தனை பேராக இருப்பாங்க? எவ்வளவோங்க. இது எல்லாத்தையுமே வச்சு தான் இவன் வந்து பயங்கரமான ஒரு ஸ்கேம் நடத்திட்டு அவன் நல்லா சம்பாரிச்சுட்டு அவன் நல்லா இது பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் வந்து நம்ம கோயம்புத்தூர் மக்களை வச்சு தான் நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் ஒரு சோகமான ஒரு விஷயம். சோறுதான் திங்கிறியா இல்லை பியல் திங்கிற பேப்புண்டமாவனே, இந்த பொழப்புக்கு 4 பேர் பூல உண்மை பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையன். நம்ம ஜாமெண்ட்ரி பாக்ஸ் மேட்டருக்கு வருவாங்க. ஜாமெண்ட்ரி பாக்ஸில் வந்து கிவ் அவே என்ன பண்ணுவானா அப்படின்னா நிறைய இதெல்லாம் என்ன பண்ணுவானா, நிறைய வீடியோஸில் கோயம்புத்தூர் மாப்பிள்ளையே ஃபாலோ பண்ணுறீங்களா, ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு 500 ரூபா, ஃபாலோ பண்ணுறீங்களா உங்களுக்கு 1000 ரூபா, பொண்ணுங்களா உங்களுக்கு 1000 ரூபாய் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தாங்க ஃப்ராட் வேலை பண்ணிகிட்டு இருந்தான். ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பாடு கேட்குறாரு. அவர்கிட்ட போயிட்டு நீ மாதிரி என்னது ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கேட்டு இல்லை வாங்கலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. உடனே என்ன சொல்கிறான், 1 ரூபா கொடுத்து வாங்கிக்கிறீங்களா, 1 ரூபா இருக்கா, 1 ரூபா கொடுத்தீங்கன்னா ஜாமெண்ட்ரி பாக்ஸ் தரேன் அப்படின்ற மாதிரி திரும்பியும் சொல்கிறான். திரும்ப 1 ரூபாயா, இல்லை எனக்கு சாப்பாடு தான் வேணும்னு கேட்குறாரு. அதுக்கு அவர்கிட்ட வாங்கி கொடுக்காம அந்தாண்டா வந்துட்டாங்க. 2 இட்லி மட்டும் போதுமா? உங்ககிட்ட 1 ரூபா இருக்கா? 1 ரூபா வேணுமா? மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து நிறைய ஒரு கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேணா அடுத்த வீடியோ என்ன பண்ணுறாங்க தான் சொன்னேன் இல்லைங்களா, இவங்க ஒன்று பண்ணுவாங்க அது ட்ரெண்ட் ஆகணும்னு பண்ணிட்டு ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ரீசன், கேவலமான ஒரு ரீசனாக கொடுப்போம். அது நம்ம ஏற்றுக்க முடியாத ஒரு ரீசனாக தான் இருக்கும். என்ன ரீசன் கொடுக்குறான் அப்படின்னா, இன்னொரு வாட்டி கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு பார்த்தீங்கன்னா அடி அமுச்சு விட்ருங்க. அந்த அகோரிங்கெல்லாம் வந்து நிறைய பேர் இப்போ கும்பமேளாவில் அகோரிங்களை பார்க்கறதுக்காக நிறைய பேர் வந்து கேமரா இந்த மாதிரி மைக்கெலாம் வச்சுட்டு போயிருக்காங்க. அகோரி போட்டு தாக்குன்னு தாக்கி விட்டாங்க, கும்பமேளா உள்ளே விடலையாம். அந்த மாதிரி வந்து நீங்களும் போட்டு அவன் எதனா எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளம்புடா அப்படின்னு சொல்லி வச்சிங்கனாலும் அவன் வந்து அடங்குவான். இன்னொரு வாட்டி என்னடா பண்றான் ஹலோ நம்ம இருக்கிறேன். யாருமே வந்து பப்ளிக் ரியாக்ஷன் கொடுக்காம இருந்தோம்னா தான் அவங்க வந்து அவன் பொழப்பை பார்த்துட்டு போவான். நம்மளெல்லாம் எந்த ஏமாற்றாமல் ஸ்கேம் பண்ணாமல் இதை பார்த்து நிறைய பேர் வந்து ஏமாற செய்வாங்க. என்ன பண்ணியிருக்கான்னா, அவங்க சாப்பாடு கேட்கும் போது சாப்பாடு இல்லை, அப்படி சாப்பாடு இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் வந்துட்டு அவருக்கு இந்த கான்ட்ரவர்சியாக போனதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ரீசன் கொடுக்குறான். என்னன்னா, ஆக்சுவலி நான் அன்னைக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன். ஏன் ஹெல்ப் பண்ணலன்னா, அவர் தண்ணி குடிச்சிருந்தாரு. ஹெல்ப் பண்ணியிருக்கணும். ட்ரிங்கா இப்படியா அந்த வீடியோவில் ட்ரிங்க்கு சரி பண்ணியிருந்தா அவன் சாப்பாடு தானே கேட்டாங்க. உங்கள் சாப்பாடு வந்து ட்ரிங்க் பண்ணாமல் இருந்தால் தான் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதனா இருக்கா?
ரொம்ப கஷ்டப்படுறவங்களோ எத்தனையோ ஒரு சில இன்னொரு இது இருக்குது இவன் பண்ணுறது என்னன்னா அங்கங்கே போய் அமௌண்ட்டை வச்சுட்டு இந்த வந்து வந்து எடுத்துக்குங்க, இந்த இடத்துல அமௌண்ட் வைக்கிறேன், இந்த இடத்துல ஒரு டாஸ்க்கு, இந்த மாதிரி சொல்கிறது. இதை பண்ணால் வந்து அவனுக்கு இருக்க ஃபாலோவர்ஸ்க்கு எத்தனை பேர் வந்து அதில் இன்ஃப்ளூன்ஸ் ஆவாங்க, எத்தனை பேர் உள்ளே வந்து இது பண்ணுவாங்க, அந்த இடமே எப்படி மாறும், என்ன ஆகும், இதெல்லாம் கொஞ்சமாச்சும் யோசிக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து எடுப்பாங்களா ப்ரோ அந்த வீடியோலாம் பார்த்துட்டு எடுக்க மாட்டாங்க ப்ரோ அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக எடுப்பாங்க. எதனா ஒரு அமௌண்ட்டு எதனா கிடக்குது, ஏதோ ஒன்று இதை பார்க்குறோம் அப்படின்னா நம்மளே கூட எடுப்போம் கண்டிப்பாக, இல்லைங்களா? அமௌண்ட் இருக்கிறவனே கூட கீழே ஒரு இப்போ நல்ல அமௌண்ட்டு, நல்ல பைக்கு, காரு, ஃபோன் எல்லாம் இருக்குது, ஆனால் வந்து கீழே ஒரு 200 கிடக்குது, எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? பார்த்துட்டு அப்படியே விட்டு போயிருவீங்களா? கண்டிப்பாக எடுப்பீங்க. அது மனித இயல்பு இல்லையா? அந்த மாதிரி வந்து இவன் நிறையா ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுறதுக்கு எதாங்க இவன் இருக்கானே. கண்டிப்பாக கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் மேக் பண்ணுறதுக்கு தான் இவன் இருக்கா. இந்த சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு ரீசனை சொல்கிறான். அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு 20 ரூபாயோ 10 ரூபாயோ எவ்வளவோ செலவு பண்ணுறேன், ஏன் அது கொடுத்துருக்கலாமே? அது ஒரு மீடியாவில் போடும்போது, அதை சோசியல் மீடியாவுக்கு கொண்டு வரும்போது அதை நீங்கள் வந்து யோசிச்சு போடணும். நீங்கள் அதாவது எடுத்துகிட்டு வந்துட்ட அப்படியே நீ எடுத்துகிட்டு வந்துட்டு நீ அப்புறம் இது பண்ணிட்டேன்னா அது எப்படி புரியல எனக்கு. அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அந்த மாதிரி யோசிப்பாங்க இல்லைங்களா? அது வந்து உண்மையாக ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்களா பண்ணியிருக்க மாட்டாங்களான்னு கூட தெரியாது. அந்த அடுத்த வீடியோவில் போட்டிருந்தா இன்கேஸ் நீ ஃபஸ்ட்டு பார்த்த வீடியோவில் உன்னோட ஃபேன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு வாங்கி கொடுக்காம போனால் குடிச்சிருக்கானா குடிக்கலையான்னா அதுக்கப்புறம் நமக்கு தெரியாது. அந்த மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டாங்கன்னா பார்க்குறவங்க வாங்கி தராமல் போனாங்கன்னா அது எப்படி ஒருத்தவங்களுக்கு இன்ஸ்பயராக இருக்கிறதுக்கு தான் நம்ம இருக்கணுமே தவிர நம்ம வந்து ஒரு தீங்கு விளைவிக்கிற சில செயல்கள்லாம் வந்து செய்யக்கூடாது. கரெக்டாக? எரிச்சலூட்டும் செயல்களில் ஈடுபட்டு வரும் இந்த நபர் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று ஆர்எஸ்புரத்தில் நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் பங்கேற்று நடந்து கொண்ட விதம் பெண்களிடையே பாதுகாப்பு அச்சத்தை ஏற்படுத்தியது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் வந்து ஒரு ஹாப்பி ஸ்ட்ரீட் வந்து நடத்தியிருந்தாங்க. அந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்டில் லேடிஸ்க்கு தனி ஜென்ஸ்க்கு தனி பிரித்து வச்சுருந்தாங்க. இவன் என்ன பண்ணியிருக்கானா, இவன் மாதிரி ஒரு கேவலமான கேடு கட்டவன் இல்லவே இல்லைங்க. அவன் என்ன பண்ணியிருக்கானா ஒரு இது பண்ணிட்டு, அதாவது ரீசெண்ட் டைமில் இவர் என்ன பண்ணுறாருன்னா வீடியோஸ்லாம் போடுறாரு. இவர் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணால் அவங்க பண்ணதை ஒரு தப்பு பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு நல்லது பண்ணோம் அப்படின்னா அந்த தப்பு வந்து சரியாக போயிடும், ஈக்குவல் நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ ரீசெண்டாக நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இதுக்கு முன்னாடிலாம் பண்ணல, இப்போ தான் பண்ணிகிட்டு இருக்கான். அண்ட் தென் வந்து இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்டில் வந்து இந்தாண்ட தனியாக கேர்ள்ஸ் தனியாக வந்து பாய்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இவன் லேடிஸ் வேஷம் போட்டுக்கிட்டு உள்ளே போய் நின்றுருக்காங்க. லேடிஸ் இதுக்குள்ளே இவன் போனது மட்டும் இல்லாமல் இவன் டீமையே கூட்டிகிட்டு போய் உள்ளே நின்றுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்கள எல்லாத்திட்டையும் வந்து இது பண்ணிட்டு அதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறான். அது ஒரு கான்ட்ரவர்சியாக மாறினதுக்கப்புறம் ஒரு ரீசன் சொல்கிறான். கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி அதுலேருந்து இவன் ஒரு விளம்பர பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி அதை கிரியேட் பண்ணி ஒரு ரீசன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் வந்துட்டு இந்த மாதிரி ரஜினி கமல் சார்னு சொல்கிறான். அது கீழே ரஜினி சார் ஃபோட்டோ வந்துட்டு இருக்குங்க. ஏதோ சொல்லணும்னு சொல்கிற மாதிரி தாங்க அவன் சொல்லிட்டு இருக்கான் எல்லாமே. கமல் சார் தென் வந்து விஜய் சேதுபதி அண்ணா இவங்கெல்லாம் வந்து இன்ஸ்பயராக வச்சு அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் திருநங்கைகள்லாம் இருக்காங்க, அந்த மாதிரி வந்து நான் பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னோட ஆசை. அதனால் நான் பண்ணேன். அவங்க அந்த வாழ்க்கையை வந்து நான் வாழ்ந்து பார்க்கணும்னு நினச்சேன், அதனால தான் அந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு ரீசனை வந்து கொடுக்குறான். அது வந்து அக்செப்டபுளாகவே இல்லை. இவன் போயிருந்தது மட்டும் இல்லாமல் இவன் டீமே வேறு அங்கே இருந்தாங்க இல்லைங்களா? அது ஒரு கண்டென்ட்டுக்காக தான் இது பண்ணானே. அதனால் அது ஒரு அக்செப்டபுளாகவே இல்லை. பண்ணிவிட்டு இந்த மாதிரியான ஒரு ரீசன்லாம் சொல்கிறது. இதுக்கப்புறம் சரி போனேன் விடு. இதுக்கப்புறம் ஒரு வீடியோவில் போயிட்டு எல்லாத்திட்டையும் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, நேற்று வந்து ஹாப்பி ஸ்ட்ரீட்டில் என்னை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன்ட்ட போய் இவன் கேட்குறாங்க. அதுக்கு அந்த சின்ன பையன் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் 9 வேஷம் போட்டுட்டு இருந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு இவன் சிரிக்கிறாங்க. அதாவது அந்த பையனுக்கு வந்து சிரித்து அந்த பையனுக்கு என்கரேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறான், இல்லை அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, அவங்கள வந்து வேறு நேம் இருக்குது, அந்த மாதிரி பேசணும், இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். சின்ன குழந்தைங்க அப்படி தான் பேசுவாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுக்காம இருந்திருப்பாங்க. அதுக்கு நீ சிரிச்சின்னா அவன் இன்னும் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆக மாட்டானா? அதில் நம்ம சொல்கிறது ஜோக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டானா? அவங்கள வந்து கலாய்க்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டானா? இந்த மாதிரி வந்து இன்ஸ்பயர் பண்ணி நம்ம வந்து ஒரு இதில் வேறு ஒரு சோசியல் மீடியாவில் வந்து இந்த போஸ்ட் வேறு அதை போடுறான். அதை எடுத்துகிட்டு வந்து அதை அப்படியே போட்டு திரும்ப எல்லாரும் பார்த்து என்ன நினைப்பாங்க, எல்லாரும் அப்படி தானே இன்ஸ்பயர் ஆவாங்க எல்லாருமே. இதில் கொண்டு வந்துட்டான் இல்லைங்களா? கொண்டு வந்துட்டு இவன் சிரிச்சுட்டு திரும்ப வந்து சொல்கிறான், என்ன அங்கே ஒரு
இப்போ ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல. விடுங்க, கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து எனக்கு ஒன்றுமே புரியல. அவன் வந்து சிரிக்கிறான், சிரிச்சுட்டு அந்தேன்னு வந்து திரும்ப இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். ஸ்ட்ரீட்ல என்ன பார்த்தீங்களா? 9 வருஷம் போட்டு வந்தீங்க. நல்லா இல்லையா? நல்லா இருந்துச்சு அந்த போட்டோ. அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பேரெல்லாம் இருக்கும். ஓகே, குட். அப்படியெல்லாம் சொல்லி நம்ம யாரையும் கேலி பண்ணக்கூடாது. கேலி பண்ணல, என்ன சொல்றதுன்னு தெரியல, அதான் அப்படி சொன்னேன். குட் பாய். நிறைய குழந்தைங்களை வந்து இவன் வீடியோ எடுக்கிறாங்க. குழந்தைங்களை ஆக்சுவலாக வந்து உள்ளே கொண்டு வரவே கூடாது. குழந்தைங்களை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா உள்ள கொண்டு வந்து அதில் வந்து வீடியோ வந்து இப்போ ஒரு கண்டென்ட் பண்ணுற அப்படின்னா அந்த கண்டென்ட்டில் அவங்க ஃபேஸ்லாம் ரிவீல் பண்ணக்கூடாது. ஃபேஸை மறைக்காமலே குழந்தைங்கள் எல்லாத்தையுமே வந்து உள்ள வீடியோஸில் போட்டு இந்த மாதிரியே தான் பண்ணிகிட்டு இருக்கான் நிறைய இடத்துல. இவன் பண்ணுற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று இப்போ தான் தெரிய வருது எல்லாத்துக்குமே. இவன் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்கேமு, ஒரு கேம்லிங்கு, ஒரு இதே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு லாட்ரி சீட்டே நடத்திக்கிட்டு இருக்காங்க நம்மளையெல்லாம் வச்சுக்கிட்டு. அதனால் நீங்கள் யாரும் ஏமாறாதீங்க, உஷாராக இருங்க. அவனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு ஒருத்தர் தூக்கி விடுறதுக்கு முன்னாடி நம்ம யாரை தூக்கி விட்றோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அவன் ஃபாலோ பண்ணால் அன்ஃபாலோ பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சினிமேட்டிக் வீடியோஸ், மோட்டிவேஷனல் வீடியோஸ், லைவ் ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.